கருத்து நாமத்தின் விடுதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த 4 திவசம் பிரவேசம் இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து சொல்லுவோம். யாக்கோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிப்போம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. இங்கு பக்தன் யாக்கோபு சொல்லுகிற பிரகாரம், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் உன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. ஒரு கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவார்கள். அப்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தம்படிபடிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். இந்த இறைமார்க்கம் சொல்லுகிற இது யாருக்கு சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கு சொல்லுகிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகளை இங்கே சுட்டி காமிக்கிறார். பொதுவாக வியாதி என்பது நாம் இறை சமூகத்தில் பல நிலைகளில் வருகிறது. இயற்கையினால் உண்டாகும், சாத்தாண்டி கிரியையினால் உண்டாகும், சத்து குறையினால் உண்டாகும், தேவனுடைய கோபத்தினால் உண்டாகும், சூழ்நிலையினால், இப்படிப்பட்ட நிலைகளில் ஒரு 5-6 நிலைகளை பார்த்திங்கன்னா நமக்கு வியாதி வருகிறது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற வியாதி பார்த்திங்கன்னா, உங்களில் ஒரு வியாதிப்பட்டால், திருச்சபையில் காணப்படுற பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். நீங்கள் வியாதிப்பட்டால் சபை மூப்பனை அழைத்து கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் செய்ய கடவார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். இங்கே விடுதலை அடைந்து கொள்கிற விஷயத்தில் ஒரு 4-5 விஷயத்தை சொல்லுகிறார். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க, விசுவாசம் மூலமாக இருக்கப்பட வேண்டும், உன் பாவரிக்க செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகளில் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபங்கள் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று பார்க்கிறோம். அதாவது தேவனை தேடி கடந்து வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னா அவனை சபை மூப்பனை அழைத்து தன் பாவங்களை அறிக்கை செய்து அவனை குணப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். பொதுவாக நம்ம இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிசாசினாலே நமக்கு பலமுள்ள போராட்டம் உண்டாகிறது, பாவத்தினாலும் போராட்டம் உண்டாகிறது. இப்படிப்பட்ட நிலைகளை தேவனை 10 ஆண்டு 20 ஆண்டு தேடிக்கொண்டு இருக்கிற நம்மை இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நமக்கு ஒரு பலவீனம் உண்டானது 2 நிலைகள் தான் வரணும். ஒன்று பார்த்தீங்கன்னா, நாம் இறைமார்க்கம் சொல்லுகிற பிசாசுடைய போராட்டத்தினாலே வியாதி வரலாம். 2வது, நாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் தவறு செய்யப்படும் போது அவனுக்கு வியாதி உண்டாகும் என்று இறைமார்க்கம் சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசம் இருக்கிற தேவ ஜனங்கள் இந்த 2 நிலைகளில் அவர்களுக்கு துன்பம் உண்டாகுது. சாத்தானாலும் மனிதன் செய்கிற பாவத்தினாலும் அவனுக்கு வியாதி உண்டாகிறது. அவன் சபை மூப்பனை அழைத்து எண்ணெய் பூசி ஜபங்கன்னும் போது அது அவனை விடுதலாக்கிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம். மார்க் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தோடு வாசிப்போம். அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். இங்கே அருமரத்தகர இயேசுகள் சுவழித்தில் பார்க்கிறோம். அநேக பிசாசுகளை துரத்தி எண்ணெய் பூசி அநேகரை குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் அவள் ஊழிய பாதையில் அநேக வியாதிகள் உள்ளவர்களை ஜெபம் பண்ணி எண்ணெய் பூசவர்களை குணப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நீ கிறிஸ்துவ மண்டலத்தில் இது ஒரு வியாபாரமே ஒரு ஆயிடுச்சு. வேற பெரிய பெரிய சபையில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா 50 ரூபா ஒரு பாட்டில் வியாபாரமாக ஆக்கிட்டாங்க. ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற விசுவாசமுள்ள ஜபங்கள் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆனால் இறைமார்க்கு நம்ம நிறைய சீர்காலே நிறைய சபை உண்டு, எண்ணெய் வரலாம். ஆனால் அப்படிப்பட்டலாம் குணம் கிடைக்காது. இறைமார்க்கம் சொல்லுகிறது இலவசமாக பெற்றதை இலவசமாக கொடுங்க. ஆனால் இறைமார்க்கத்துக்குள்ளாக இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் தன் ஊழியத்தின் அடிப்படைக்குள்ளாக பிதாவக தேவனை இலவசமாக கொடுத்ததை இலவசமாக நம்ம கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண வேண்டும் வேதம் சொல்லுகிறது. அது வியாபாரமாக மாற்றக்கூடாது.
விசுவாசத்தோடு தேவனுடைய நம்பிக்கையோடு அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு நன்மை உண்டாகுது என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்தில் நிறைய நிலைகள் ஒன்று நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஒரு சில சம்பவத்தை மாற்ற நாம் தியானம் செய்து கடந்து சொல்லுவோம். யோபு 2ஆம் அதிகாரம் 4 வாசிப்போம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுவைத்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? பார்க்கிறோம், யோபு என்கிற ஒரு பக்தரை பார்க்கிறோம். அவன் ஊர் தேசத்தில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து காணப்படுகிற ஒரு மனிதன். பூமியெங்கு பிசாசு சுற்றி வருகிறார். யோபு மேலே கவனம் செலுத்துகிறார். அவனை போல ஒரு பக்திமான் இல்லை என்று சொல்லி அவனை சோதிப்பதற்காக கடந்து வருகிறார். ஆடு மாடுகளை இழக்கிறான், பிள்ளைகளை இழக்கிறான், எல்லாத்தையும் உத்தமமாக இருக்கிறான். சாத்தான் சொல்லுகிறான், அவன் தோல் மேலே கை வைத்தா உன்னை நாமத்தை விட்டு விடுவான் என்று சொல்லி. அது தேவனை அனுமதிக்கிறார். ஆனால் நீ உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பை அவன் மாம்சத்தை தொடுகிறானால் அப்போது உன் முகத்துக்கு விரோதா உன் தூசிகளான பாரும் என்றான். அப்போ கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிய அவனை பிராணனை மாத்திரம் தப்பிவிடு என்று சொல்லப்பட்டதாக பார்க்கிறோம். ஒரு பெரிய கொடிய வியாதி உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் பற்களை புண்ணுகளை உண்டாக்கி அது அப்படியே சீழும் ரத்தமாக அப்படியே வடிகிறது. தன் ஆடை அணிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான், அவன் உரு தெரியாமல் இருக்கிறான் என்று தன் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அவன் உத்தமமாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் பிசாசானவன் நாம் எவ்வளோ நீதிமான்கள் இருந்தாலும் அவனுடைய கைகளை இருப்பதனாலே தேவனிடத்தில் அனுமதி பெற்று அவன் கடந்து வந்து நாம் சோதிக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட சோதனையெல்லாம் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் எதிர்கொள்ளப்பட வேண்டும். ஊழிய பாதையில் நாம் தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு இப்படி காரியங்களை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்திய 9ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவரது நினைவுகள் அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, அப்போது அவர் படைகளை ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதர்கள் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதர்களை நோக்கி, மகனை, திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போது வேதபர் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசுடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்கள் பொல்லாப்பான சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவேண்டு சொல்வது எது எளிது? பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு பாவத்தினால வியாதி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அவனை கொண்டு வருகிறார்கள். இயேசு சொல்ல, அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிரகாரம் அவன் குணமடைந்தான் என்று பார்க்கிறோம். அதில் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிற காலத்தில் இயேசு அறியாதல நிறைய நமக்கு தீமை உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசு அறிந்த பிறகு நம்முடைய பாவங்கள்னாலே கட்டப்படுகிறோம், பாவத்தில் விடுதலையாக்க முடியாமல் இருக்கிறோம், பாவத்திலே சாத்தானவை புடமிடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சாத்தாண்ட சோதனையினாலே அவனுக்கு வியாதி வருகிறது, பாவத்தினால அவனுக்கு வியாதி வருகிறது. இது எந்த நிலைகள் என்று அறிந்து நாம் சபை மூப்பனை அழைத்து எண்ணெய் பூசி ஜபம் பண்ணும் போது ஒரு விசுவாசம் உள்ள ஜபம். ஏன்னா நம்ம அவளை சீக்கிரம் ஊழியரை கூப்பிட மாட்டோம், ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் கூப்பிடுவோம். அதில் என்ன வேதம் சொன்னால் அங்கே ஒரு அவிசுவாசம் இருக்கக்கூடாது.
விசுவாசமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அதை விடுதலை ஆக்கி கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம அதை விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. அதனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பொதுவாக நம்ம இறை சமூகம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு போட பண்ணிக்கலாம், தப்பல்ல. அடுத்து தேவனை நம்ம கனப்படுத்தணும். தேவனை கனப்படுத்தி நம்ம நன்மை பெற்றுகளை விரும்பணும். நம்ம தேவையில்லாமல் மன உளைச்சல், அலைச்சல் இப்படிப்பட்ட நிலையில கடந்து போவதனால நம்ம இறை சமூகத்தில் பாடுகளை நிறைய சுமக்கிறோம். அதனால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தேவனை தேடுகிற பிள்ளைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒன்று தவறு செய்கிறாய், அதில் நாம் வியாதி உண்டாகுது, அது என்னதென்று அறிந்து நம்ம விலைக்கு கொள்ளப்பட வேண்டும். அப்படி விலைக்கு கொள்ளும்போது தேவனே உங்களை என்ன பண்ணுவார், குணப்படுத்திக் கொள்வார். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அங்கே வெறும் இறைமார்க்கம் சொல்லுகிற யாக்கோபுல சொல்லுகிற மாத்திரம் இல்லாமல் வேதத்தில் நிறைய நிலைகள் இருக்கிறது. எப்படி நான் விடுதலையாக்கி கொள்ளப்பட வேண்டும், அது எப்படி குணப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் எரேமியால சொல்லுவார், உன் வைத்தியக்காரன் எங்கே. அதனால் இறை சமூகத்துக்குள்ள சொல்லுகிற ஆலோசனை கேட்டு தேவனை தேடி நாம் கடந்து போகும்போது நாம் ஈஸியாக விடுதலை ஆக்கி கொள்ளலாம். இல்லைன்னா விடுதலை ஆக முடியாது. தேவ நாமங்கள் தூஷிக்கப்படும், தெய்வ திட்டங்கள் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட பலவீனங்களே சாத்தானால் போட நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தினாலே உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற விசுவாசமும் ஜபத்தினால்தான் நாம் ஜெயிக்க முடியும் என்று இறைவார்க்கு சொல்கிறது. ஒரு புதிதாக வரவங்களுக்கு அந்த நியமனம் கிடையாது. அவர் தேவனை அறியாத இருப்பதனாலே அவர்கள் என்ன சூழ்நிலை கட்டப்பட்டிருக்கலாம், கர்த்தர் அவளை இலவசமாக விடுதலாக்கி கொடுக்கிறார். வாசிப்போம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 வாசிப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரைத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியை, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். 29ஆம் வசனம். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இங்கே அருமரச்சகர இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் தன் சீஷர் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊமையான ஒரு ஆவியை கொண்டு வருகிறார்கள். ஊழியர்கள் எப்படியாக அதை முயற்சி பண்ணுறாங்க, போக மாட்டுது. பொதுவாக ஒரு காலம் கிடையாது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு தான் காலம் கொடுக்கப்பட்டது. சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தாலும் ஒரு சில கிரியைகள் மாத்திரம் நடக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பிரகாரம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு 50ஆம் நாளுக்கு தான் நடைமுறைப்படுத்துகிறது. அது வரைக்கும் ஒரு சில கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறது. ஆனால் இந்த கிரியைகளை கூட சொல்லுகிறார். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அல்லாமல் மற்ற எந்திலும் புறப்பட்டு போகாது. அதனால் ஒரு கடினமான ஆவி மண்டலங்களை நாம் கட்டப்பட வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். அதிகமான ஜபங்களும் உபவாசங்கள் தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் உபவாசங்களும் ஜபத்தில் நாம் கடந்து போகும்போது ஒரு ஜெயத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்கிறது. அதனால் நம்ம இறை சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தேவ பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகிறதுக்கு விடுதலை என்பது இறைமாக நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். தேவ சமூகத்தில் கண்ணீர் ஜபம் என்பது நல்லா கேட்கப்படும். இது 3வது ஒரு நிலை. நாம் ஆவிக்குள்ள பூர்ணமடைய நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை நாம் அடைந்து கொள்ள, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து விடுதலை அடைந்து கொள்ளலாம். எந்த அளவுக்கு நாம் ஜபத்தில் ஜீவியத்தில் ஒரு ஆவிக்குற வறட்சி அடைகிறோமோ அப்போது நாம் விடுதலை ஆக்கி கொள்ளலாம். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம அடைந்து கொள்ளலாம். இறைமார்க்கு நம் நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள் ஒரு கடுமையான போராட்டத்துக்குள்ளாக இருக்கிற நிலைகளில் தான் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற விஷயங்கள். ஆனால் நம்ம இப்படிப்பட்ட விஷயத்தை தான் இறைமார்க்கம் சொல்லுகிறது. நாம் சாத்தானால் இப்படியாக புடமிட போது நாம் எந்த அளவுக்கு ஆவிக்குற வளர்ச்சி அடைகிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்தை நாம் கொடுக்கப்பட்ட நல்ல ஜபங்கள் உபவாசங்கள் தேவசம் எவ்வளவு நாம் கண்ணீரோடு ஜபிக்கிறோமோ அந்த நன்மைகளை நாம் ஈஸியாக அடைந்து கொள்ளலாம். இல்லைன்னா நம்ம அதை அடைந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து இறை சமூகம் மையப்படுத்துகிற பாவருக்கு என்பது ஒரு பெரிய திறவுகோல். யோவான் 20ஆம் அதிகாரம் 21 வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம்
சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீசர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். இயேசு மறுபடியும் அவனை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என அனுப்பினது போல் நானும் உங்களை அனுப்புவேன் என்று சொல்லி அவர் மேல் ஊதி பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்கள் மன்னிக்க போகிறோ அவைகள் மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறோ அவைகள் மன்னிக்கப்படாது இருக்கும். அவள் உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சம்பவத்தை பிதாவிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிறகு கடந்து வருகிறார். அவர் உயிர்த்தெழுந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 சீசலை அழைத்து ஜெபம் பண்ணி அனுப்புகிறார். நீங்கள் புறப்பட்டு போங்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சில கட்டளை கொடுக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த பிறகுதான் தேவனுடைய ஆதீனத்தில் கடந்து போய் கடைசிகால தெய்வத்திடத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்காக அவர் என்ன பிதா அனுப்பினது போல உங்களை அனுப்பியர் என்று சொல்லி எப்படி இயேசு கிறிஸ்து மத்திய 9ஆம் அதிகாரத்தில் பார்த்த பிரகாரம் பாவமன்னிப்பு என்கிற ஒரு உடன்படிக்கை கொடுக்கிறார். அப்படி கொடுத்து அந்த நிலைகளை மனிதனுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கி கொடுங்கள் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏன்னா ஏசாயா பக்தர் சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய அக்கிரமும் பாவங்களே நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்கும். ஏன்னா தேவனை நாம் பரிசுத்தம் இல்லாமல் தொழுது கொள்ள முடியாது. அவர் பரிசுத்தர் இருக்க, நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இப்படி விட பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியாமல் நமக்கு 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பார்க்கிறோம். அதனுடைய பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரகாரம் ஒரு தேவ சாயலாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படுவதற்கு பரிசுத்தமே பிரதானது என்று சொல்லப்படுவதா பார்க்கிறோம். அதாவது பரிசுத்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்படும் போதுதான் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்கும். இப்படி உறவு இருந்தால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய காணியாட்சியை நாம் சொந்தமாக மாற்ற முடியும். அதனால் நம்ம இறை சமூகம் எதிர்பார்க்கிற சத்துருவாய் சாத்தா அந்த பரிசுத்தத்தை அடைந்து கொள்ள முடியாமல் தான் நம்ம போராடுகிறோம். தேவனை தேட முடியாமல், அவர் களி கூற முடியாமல், தேவ சபை கிட்டு சொல்ல முடியாமல் தூக்கு அசது சோறுகள் பாவங்களை உண்டாக்கி தேவனுக்கு நமக்கு ஒரு பிரிவை உண்டாக்குறான். இப்படி ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாகப்படும் போதுதான் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாகும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். மத்திய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூக்குரலுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாய் இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரும் அநேகம் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, பிரியன் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இங்க பார்க்கிறோம், யோவான் சொன்ன ஒரு மனிதன் அவன் மனம் திரும்புகளும் பரலோக சமீபத்திற்கு பிரசங்கம் பண்ணினார். அவன் வார்த்தைகளை கேட்ட அநேக ஜனங்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். முதல்ல நாம் ஞானஸ்நானம் என்கிற அறிமுகப்படுத்துகிறான், பாவறிக்கை செய்ய சொல்கிறான். இப்படி விட பாவங்களை நம்ம அறிக்கை செய்யலாம், விடுதலை ஆக முடியல. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக என்னாகமும் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட கடவர்கள். அப்படிப்பட்டவன் தான் செய்த குற்றத்தின் நிமித்தம் அபராதத்தின் முதலோடே 5இல் ஒரு பங்கை அதிகமாய் கூட்டி தான் குற்றம் செய்தவனுக்கு செலுத்த கடவன். ஒருவன் பாவம் செய்தால் அவன் அறிக்கை செய்ய கடவன். எதனால பாவம் செய்தானோ அது 5 மடங்கில் ஒன்று கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்துகிற விஷயமே பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை.
நீங்கள் யதார்த்தமே என்று சொல்லி பூமிக்குற வாழ்க்கையை மையப்படுத்தி இது என்னமோ நிரந்தரமான வாழ்க்கை என்று நீங்கள் நினைத்து பாவம் செய்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையற்றவர்களாக காணப்படுவீர்கள். தேவனை நாம் சந்திக்க முடியாது, தேவன் நமக்கு நன்மை செய்து கொடுக்க முடியாது, தேவனுடைய ஆறுதலை நாம் அடைந்து கொள்ள முடியாது. ஆனால் எந்த அளவு பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிறீர்களோ அப்போதான் நாம் தேவனை சத்தத்தை கேட்க முடியும். பாவம் செய்தனா தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் வருவான் என்று பார்க்கிறோம். அதில் வேதாகமும் சொல்லப்படுகிற கிறிஸ்துவ மதத்தை நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எப்போ ஒரு மனிதன் பாவத்தை மறைப்பான் என்று பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்கிற பிரகாரம் தேவன் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் பிரகாரம் அங்கே செய்யும் போது மறைப்பதற்கு கொஞ்சம் ஐயம் வரும். நம்ம சொன்னாச்சு தப்பா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக கடவுள்கிட்ட அறிக்கை செய்யும் போது யாரும் போய் நம்ம அவசியம் இல்லை. அதில் அந்த வசனத்தை பார்க்கிறோம், தேவன்கிட்ட நேரடியாக அறிக்கை செய்ய வேண்டிய அப்படி ஒரு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய மனிதத்தை அனுப்ப அறிக்கை பண்ண நம்ம யோசிப்போம், என்னோட பாவங்களை சொன்ன தப்பா எடுத்துக்குவாங்களே என்று சொல்லிட்டு. ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற எந்த ஒரு மனிதன் பாவங்களை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அது அறிக்கை செய்து விட்டுவிடும் போதான் அவன் இரக்கம் பெறுகிறான் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம இறை சமூகத்துக்குள்ள தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் நாம் எந்த அளவுக்கு பாவங்களை அறிக்கை செய்து அதை சுத்தம் செய்து கொள்கிறோங்களோ தேவனுக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாகும் என்று பார்க்கிறோம். ஏன் இப்படிலாம் சில நிலை வைத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் கடவுள்கிட்ட போய் அறிக்கை பண்ணுறீங்க, அதை மன்னிச்சாரு மன்னிக்கிறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு விஷயம் இருக்குது. சில உங்களுக்கு தெரியாமல் சில பாவங்கள் இருக்கலாம், அதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள்? ஏன்னா நம் தேவனுக்கு நமக்கு உறவு இருந்தால் தான் கடவுள் நம்மகிட்ட பேச முடியும். இப்போ நாமளே பாவியாக இருக்கிறோம், கடவுள் எப்படி நம்மகிட்ட பேச முடியும்? இப்படிப்பட்ட இறை சமூகத்துக்குள்ளாக இப்படிலாம் ஏன் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நான் நிலைகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் அறிக்கை செய்கிற பாவங்களை கடவுள் மன்னித்தார் என்பது என்ன ஆதாரம் இருக்கிறது? நாம் எல்லாமே கரெக்டாக அறிக்கை பண்ணுறோம் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? ஏற்கனவே பாவியாக இருக்கிறோம், நமக்கும் கடவுளும் தொடர்பு கிடையாது, அவங்களை எப்படி மன்னிக்க முடியும்? இப்படிப்பட்ட நிலைகளுக்கு அடிப்படையாக தான் தேவன் இப்படியாக சில மனிதர்களை அழைத்து சரி செய்து பக்குவப்படுத்தி நமக்குள்ளாக அனுப்புகிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏன்னா பாவரிக்கை வாங்குவது சாதாரண விஷயம் அல்ல, கடினமான பாதை. ஒரு மனிதன் அதுக்குள்ள பக்குவம் அடைய வேண்டும், தேவன் அவனை சரி செய்யப்பட வேண்டும். அவனை நிலைகளை கொண்டு போய் தான் அங்கே அவனை நடைமுறைப்படுத்த முடியும். இல்லைன்னா நீங்கள் அறிக்கை செய்கிறப்போ அவனே பற்றிக்கும், அவனே குற்றவாளியை மாற்றி விட்டுடும். அப்படிப்பட்ட இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு பக்குவத்தன்மையில் தந்து தான் அதை அனுப்புகிறார். அதோடு மாத்திரம் இல்லாமல் அந்த நிலைகளை பார்த்தீங்கன்னா நாம் மறைந்திருந்தாலும் சொல்லுவாங்க, நீ என்னென்னலாம் மறைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட நிலைகளுக்கு நீங்கள் அறிக்கை செய்யலையோ அவர்கள் எல்லாம் கடவுள் அறிவித்து விடுவார். அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்கம் சில நிலையை மாற்றி வைத்திருக்க காரணம் பார்த்தீங்கன்னா, சில நிலைகள் இருக்கும். ஏன்னா நமக்கு யோசிக்கிறோம், கடவுள் யோசிப்பார் இல்லையா? நம்முடைய மனநிலை அறிந்திருக்கிறோம் அல்லவா? அதனால் இறைமார்க்கு நாம் சொல்லுகிற இப்படிப்பட்ட தன்மைகளை நாம் தேவ சமுதாயம் எப்போ அந்த நிலை அடைகிறான்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்று ஒரு பரிசுத்த உறவை நடைமுறைப்படுத்தின பிறகுதான் அவன் அந்த நிலைகளை அடைகிறான். அப்படி அடைந்த பிறகுதான் கடவுளுக்கு அவனுக்கு ஒரு உறவு உண்டாகிறது. அதற்கு முன்பாக எந்த ஒரு நிலையும் வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் இங்கே இருக்கும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி
தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்தும் அவர் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கிறது. என் நாம இந்த ஆலயத்தில் என்றென்னைக்கும் இருக்க முடியும். நான் தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு ஆலயம் என்று சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு காலத்தில் தேவனுடைய மனிதர்களே ஆலயம் என்று சொல்கிறார். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தன் முகத்தை தேடி தன் பொல்லாத வழியை விட்டு விலகப்படும் போதும் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்கிறது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் எல்லாம் மனிதர்கள் தான். நாம் அறிந்தோ அறியாமல் செய்கிற பாவங்களை நாம் ஒரு முறையில் பல முறை அறிக்கை செய்யப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் சிறு வயது முதல் நிதானிக்கப்பட வேண்டும். அப்படி நிதானித்து நாம் அறிக்கை செய்யப்படும் போது நம்ம அந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம். நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், பாவரிக்கை என்பது கடவுளுக்கு நமக்கு ஒரு பெரிய உறவை மேம்படுத்தக்கூடியது. பாவரிக்கை செய்யப்படும் போது தான் நமக்கு தேவன இரக்கம் உண்டாகும். அதனால நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஜெபங்களை நாம் உருவாக்கலாம். ஏன்னா பாவம் இருக்கும்போது சாத்தான் போராடுவான், நம்மளை ஜெபிக்க விட மாட்டான், ஒருமனை விட மாட்டான், தேவசம் தேட விட மாட்டான், அந்த எண்ணங்களே உருவாக்க முடியாது. அதில் எந்த அளவுக்கு பாவங்களை நாம் அறிக்கை செய்து ஒரு முறைக்கு 2 முறை தேவசம் மனசாப்படும் போதும் அப்போதான் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்த முடியும். இன்னைக்கு நிறைய நம்ம எதிர்பார்க்கிறோம், ஏன் ஜெபிக்க முடியல, வேத வாசியம் கடவுள் தேட முடியல. நமக்கும் சாத்தானுக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. அப்படி தொடர்பு இருப்பதனால அதை நம்ம அடைந்து கொள்ள முடியல. நாம் எந்த அளவுக்கு இறை சமூகத்துக்குள்ளாக அதை நாம் கனப்படுத்தி சரி செய்து நாம் கடந்து போகிறோங்களோ அப்போதான் நமக்கு அதுக்கு ஒரு உறவு உண்டாகும். இல்லைன்னா எந்த ஒரு புரிதலுமே கிடைக்காது. ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்து கொள்வதற்கு, தேவ சமூகம் கடந்து போவதற்கு பாவரிக்கை மிக மிக முக்கியமானது. அது ருசி பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் தெரியும். அறிக்கை செய்து நம்ம சுத்தம் பண்ணும்போது கடவுளுக்கு நமக்கு ஒரு உறவு உண்டாகும். ஒரு உறவு உண்டாகும், நீங்களும் கடவுள் நல்லா வளர்ந்து பெருகலாம். இல்லைன்னா தேவசம் நம்ம கடந்து போகவே முடியாது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிப்போம். பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்பதனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையை நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இது யாருக்குன்னு பார்த்தா ஒரு புதுதாக வருகிற ஒரு மனிதனை சார்ந்தது. தேவ பிள்ளைகளை அப்படி சொல்லக்கூடாது. 10 வருஷம் 20 வருஷம் வளர்ந்து நம்ம அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. வளரணும். பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்கப்பட வேண்டும். அல்ல இந்த நிலைகளுக்கு யாருக்கு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நிலைகளை கடந்து வருகிறவர்கள். ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனித பாவங்கள் பின்பற்றுகிறது. மனித நடைமுறை வாழ்க்கையில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுகிறோம். அதில் நம்ம இறை மார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு சாதாரண ஒரு மனிதன், அவனுக்கு 2 நிலையில பாவம் வருகிறது. ஜென்ம பாவம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவனை பின்பற்றுகிறது என்று சொல்லுகிறது. இன்னொன்று கர்ம பாவம், நாம் தெரிந்து செய்கிற பாவங்கள். ஒரு பக்கம் நம்ம கர்ம பாவம் செய்யாம வாய்ப்பு இருக்கும். இப்போ நல்லா பக்தி உள்ள ஒரு குடும்பம் இருக்கலாம், சிறு வயதில் நல்லா பக்தியில் வளர்த்து கொண்டு வருவார்கள். நிச்சயமாக ஒரு பாவம் இல்லாமல் ஆள் கூட உருவாக்கலாம். ஆனால் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனிதனை பின்பற்றுகிறது. இப்படி ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாக்கிக் கொள்வதற்காக இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் பாவங்களை அறிக்கை செய்து நாம் சுத்தம் செய்து கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதன் செய்கிற 3ஆம் 4ஆம் தலைமுறை பாவங்கள் மன்னிப்பு பெறுவதற்கு. வாயினால் அறிக்கை செய்கிற பாவங்கள், நம்முடைய நடைமுறை வாழ்க்கை செய்கிற சின்ன சின்ன குறைகளை அறிக்கை செய்து நாம் சுத்தம் செய்து கொள்கிற நிலை. இந்த 2 நிலைகளுக்குள்ளாக நம்முடைய பாவங்களை விடுதலையாக்கி இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு அதிகாரத்துக்குள்ளாக
தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியத்தை சொல்ல நாம் நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். அது முழுகினவன் தான் சுத்தமாகிறான். தொடர்ந்து நடைமுறை வாழ்க்கையில் சில பாவங்கள் உண்டாகிறது. மத்திய 26ஆம் அதிகாரம் 26 வாசிப்போம். அவர் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து சோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதை உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். பார்க்க அருமரட்சகர இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில அவர் மரணம் அடைய போவதற்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அவர் வாழ்க்கையில பார்க்கிறோம், ஊழியங்களை துவங்குகிற நிலைகளில் யோவானஸ்நானம் மத்தியில் கடந்து போய் அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இயேசுவே தேவகுமாரன், பிதாவுடைய சாயலாக கடந்து வந்தவர், ஏன் அவர் போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும் எல்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. பொதுவும் ஒரு இஸ்ரேலத்தில் பிறந்தவன் சுத்தவானில் என்று வேதம் யோபுல சொல்லப்பட்டிருக்கும். அதுவும் நடைமுறையில் காண்பிக்கிற பிரகாரம் அவர் மாம்ச பிரகாரம் கடந்து வந்தாலும் அவர் ஒரு ஞானஸ்நானத்தை துவங்குகிறார். அவர் ஊழியத்தை துவங்கப்படும் போது ஒரு ஞானஸ்நானத்தை நடைமுறைப்படுத்துகிறார். வாசிப்போம். மத்திய 3ஆம் அதிகாரம் 13 வாசிங்க. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தில் துவங்கப்படும் போது சகரியா எலிசபெத் தம்பதிக்கு பிறந்த யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் சந்திக்கிறார்கள். அவர் நீதியை நடைமுறைப்படுத்த ஒருவருக்கு முந்திக் கொண்டு யோவான் ஸ்நான இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறார். ஞானஸ்நானம் என்பது இந்த நிலைப்பாடுகளாக புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவ மதத்தை ஒன்றுமே புரியாது. கடைசி காலத்தில் மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுற நம்முடைய நிலைகள் தேவசாயலாக மாற வேண்டும். ஏன்னா ஒன்று புரியாததான் நாட்களை கிறிஸ்துவ மண்டலம்லாம் தவறுதலாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆதான் எங்க ஞானஸ்நானம் எடுத்தார், மோசி எங்க ஞானஸ்நானத்தை கேள்வி கேட்பாங்க. வேதத்தில் மகத்துவம் என்னன்னு தெரியாத இந்த அறிவாளிகள் எல்லாம் கடைசிகால தெய்வத்திட்டம் என்பது இயேசுவை சந்திக்க போகிற மனிதன் பிதாவுடைய சாயலாக மாற வேண்டும் என்பதனாலே இப்படிப்பட்ட ஒரு பூர்ண பரிசுத்தத்தை அடைந்து கொள்வதற்கு கடைசி காலம் மனவாட்டி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்யப்பட்ட நீங்கள் கட்டளைகளை பார்த்தீங்கன்னா 10 கட்டளைகளை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் உன் பாவங்கள் விசாரிக்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்ல தேவ சாயலாக அடைந்து கொள்ள தேவன் நம்மளது வாசம் பண்ண அவரே கடந்து நம்ம ராஜரீகமான போக வேண்டிய என்பதனாலே மனிதனுடைய தேவ சாயலாக மாற வேண்டிய என்பதனாலே தேவன் வாக்கு கொடுத்த பிரகாரம் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் ஒரு மனித பாவங்கள் பின்பற்றப்படுகிறது. அதிலிருந்து விடுதலையாக்கிக் கொள்வதற்காகவே நாம் ஞானஸ்நானத்தை பெற்று முதலாவது தலைமுறை பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் மத்தியில் பார்த்த பிரகாரம் முழுகினவன் தன் கால்களை மாத்திர கழுவினால் போதியும் என்று சொல்கிறார். ஏன்னா நாம் முழுகின என்பது 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்யப்பட பாவங்கள் முழு மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சின்ன சின்ன பாவம் செய்திருப்போம். அதை ஒருவருக்குள்ளாக நாம் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டது போல கால்களை கழுவி இந்த பந்தியை நிலைப்படுத்தி ஒரு பாவ மன்னிப்பு நாம் அடைந்து கொள்வதற்காக இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில்
கர்த்தராக இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவினரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தம் காட்டு கொடுக்கப்படான் ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இதை உங்களுக்காக பிற்கப்படினுடைய சரீரமாயிருக்கிறது, என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதனால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருவருமோ அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாக கர்த்தரை அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பார். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவான். எண்ணத்தினாலே அபாத்திரமாக போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தில் நிதானித்து அறியாதனாலே தனக்கு ஆக்கினை தீர்ப்பவருடைய போஜனம் பண்ணுகிறான். விதமித்த உங்களை அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறீர்கள், அநேக நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அதனால் இறை சுமுக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற திருவுருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா நான் அப்படியே குற்றமட்டமான சாட்சி கொடுத்தலாம் பிரச்சனை. இறை சமூகத்தில் வாழ்க்கையில் பாவம் செய்வது மனித இயல்பு. அதை மனஸ்தாப்பட்டு அறிக்கை செய்து விட்டுவிடப்படும் போதுதான் நாம் மன்னிப்பு பெற்று நாம் தேவன் சரீரத்தை புசிக்கப்பட வேண்டும். அப்படி நிதானம் இல்லாமல் நீங்கள் புசித்தீங்கன்னா வியாதி வந்துடும் உங்களுக்கு. சிலர் செத்து போயிருக்கான்னு பைபிள் சொல்லுகிறது, சிலர் பலவீனர்களாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அதை நாம் இறை சமூகத்துக்குள்ளாக நடைமுறையில் செய்கிற பாவங்கள் மாத்திரம் இல்லாமல் தேவனுடைய சரீரமாகிய பந்திய துணிகரமாக நம்ம அக்கிரம பாவங்கள் செய்துட்டு உலகத்தில் வாழ்கிற படம் வாழ்ந்துட்டு பேசுகிற வார்த்தையில் பேசிட்டு இங்கே வந்து சும்மா நான் குற்றம் மாட்டேன்னா பிரச்சனை, வியாதி உண்டாயிடும், பலவீனம் உண்டாகும். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து நாம் தேவனுடைய சரீரம் என்று அறிந்து நாம் கை கொள்ளப்படும் போது நமக்கு பயனுள்ளதாக இருக்குது என்பதை நாம் வேதம் வலியுறுத்துகிறது. அதை நம்ம இறைமார்க்கம் சொல்லுகிற நடைமுறை வாழ்க்கையிலே பாவம் செய்வது இயல்பான விஷயம். அதை தொடர்ந்து நாம் அப்படியே செய்து கொண்டே இருக்கக்கூடாது. இதுவும் அறியாமல் செய்கிறோம், விட்டுவிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தன்னை மனசாவிடும் நிலைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். நம்ம ஏதோ பாவரிக்க சொல்லியிருக்கிறோம். பொதுவாக வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக நான் இந்த அப்படிலாம் கடவுளை ஏற்றுக்க மாட்டார். நாம் ஏறிக்கின ஒரு உதாரணம் சொல்லிடுறோம். கடவுள் சொன்னதாக ஒரு துணி பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்தால் அதை தண்ணியில் துவைச்சி சோப்பு போட்டு நல்லா கும்மி அதனால தண்ணியில் துவைச்சா தான் மாறும். நீங்கள் அப்படியே அந்த துணி எடுத்து போய் தண்ணியில் துவைச்சி எடுத்தீங்கன்னா மாறாது. அதனால் மனிதன் செய்கிற பாவங்களுக்கு மனஸ்தாப்படணும், துக்கப்படணும், வேதனைப்படணும். கடவுளுக்கு முன்னாடி பாவத்தை செய்துட்டு மனஸ்தாப்பட்டால் தான் மன்னிப்பு கிடைக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே பாவரிக்கோனா ஏற்றுக்க மாட்டார். ஆனால் ஒரு மனிதர் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மனஸ்தாப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும். அப்படி படும்போது தான் கடவுள் மன்னிப்பார். இல்லைன்னா மன்னிப்பு அடைய முடியாது. ஆனால் இறை சமூகம் நாம் எதிர்பார்க்கணுமாக மனிதன் செய்கிற பாவங்களும் மெய்யா மனஸ்தாப்பட வேண்டும். அப்படி காணப்படுதான் மன்னிப்பு உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறைமாருக்கு நாம் சொல்லப்படுகிற தெய்வ சமூகத்தை நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். இல்லைன்னா மன்னிப்பு நாம் அறிக்கை பண்ணதில் மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் உண்மையாக மனஸ்தாபமாக இறைவன் அதை நாம் மன்னிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ஊழிய காலத்தில் யாக்கோபு நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கும் போது எதனால் வந்தது தேவசு உட்காந்து ஆய்வு பண்ணப்பட வேண்டும்.
அந்த காரியங்களை மனஸ்தாப்பட வேண்டும். அப்படி நம்ம அறிக்கை சென்ற கர்த்தர் மன்னிப்பார் நீங்கள் எண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும். இல்லைன்னா விடுதலை உண்டா இதே போராட்டத்தை தான் நம்ம காணப்பட முடியும். அல்லது இறைசும சொல்லுகிற பிரகாரம் தேவனுடைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நிழல்பட்டு அநேக குணமடைந்தார்கள். பரிசுத்தம் போட்டு இந்த ஆடைகளை பட்டு குணமடைந்தார்கள். அநேக தேவனுடைய வார்த்தையை கொண்டு குணமடைந்தார்கள். அவருடைய சிந்தனை நினைவில் கொண்டு குணமடைந்தார்கள். அவருடைய சரீரத்தை தொட்டு குணமடைந்தார்கள். ஆனால் இறைசும நம்ம எதிர்பார்க்கிறவனமாக யாக்கோபு சொல்லுகிற பிரகாரம் விடுதலை என்பது நாம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுதல் மாத்திரம்தான் என்பது அல்ல. இறைசும எதிர்பார்க்கிறவனமாக பல விதத்தில் இப்படியாக தேவன் நமக்கு நன்மை செய்கிறார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கட்டிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களின் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். இங்க நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கிரியை செய்யப்படும் போது பலமுள்ள கிரிகளை நடைமுறைப்படுத்துகிறார். அப்போவே ஒருத்தவங்களை என்ன பண்ண தொட்டுலாம் ஜெபம் பண்ண முடியாது. இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு நடந்து வருகிற வழிகளிலே அநேக வியாதி உள்ளவர்கள் பிசாசு பிடித்து கொண்டு வைக்கிறார்கள். அவருடைய நிழல்பட்டு அநேக குணமடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். அதில் ஒவ்வொரு காலம்தான் ஊழியர்கள் கிரியை செய்ய ஆரம்பித்தா ஒருத்தவங்க தொட்டுலாம் ஜெபம் பண்ணலாம் முடியாது, வருஷமெல்லாம் ஜெபம் பண்ணாலும் முடியாது. இப்போ அவருடைய விசுவாசம் பார்க்கிறோம். பேதுரு நடந்து போகிற நிழல்களை அநேக பிணியாளிகளை வைக்கிறார்கள். கர்த்தர் குணப்படுத்து நமக்கெல்லாம் வாக்கு கொடுத்திருக்கிறார். சபைக்கு அநேகருபடியாக வரலாறு காண முடியாத அதிசயங்களை செய்வாய் என்று சொல்லிட்டு அப்போஸ்தலர் பேதுரு, மோசே, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை விட பல மடங்கா தேவன் கிரியை செய்ய வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட காலத்தின் மத்தியில் நாம் இருப்பதனாலே இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு துவக்க காலத்தால் தான் நம் தேவன் சொல்லுகிற பிரகாரம் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்த பிறகு இப்படிப்பட்ட நிலைகளை நாம் பெரிய நன்மைகள் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறது. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாறுகளையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அப்பொழுது தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியனாகிய பவுல் கையினாலே தேவன் விசேஷ அற்புதங்களை செய்தறினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களை கச்சைகளை கொண்டு வந்து வியாதிகர் மேல் போட்டார்கள். வியாதிகளை விட்டு நீங்கி போயிற்று. பொல்லாத ஆவிகள் அவளை விட்டு புறப்பட்டன என்று பார்க்கிறோம். பவுலுடைய நாட்களில் தேவன் பலமாக கிரியை செய்கிறார். அவர் போட்டிருந்த அணிந்திருந்த ஆடைகளை கொண்டு போயிட்டு வியாதி உள்ள மனிதர்களை போடுகிறார். அவெல்லாம் குணமடைகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒரு காலத்தில் நிலைகள் கடந்து வரும்போது தேவன் எப்படி கிரியை செய்யறாலும் நம்ம நினைத்து பார்க்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஊழிய பாத்திரம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதிரி கிரியை செய்த நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவ சன்னிதானம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒவ்வொரு நிலைகளுக்கு தகுந்தவள கடவுள் நம்மை கிரியை செய்கிறார் என்று பார்க்கிறோம். வார்த்தையினால கிரியை உண்டாகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு வந்து கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவனோ குஷ்ரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும்.
அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று 13 மணி நேரம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? தானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். இங்க பார்க்கிறோம், சீரியா தேசத்துல காணப்படுகிற நாகமான் என்கிற ஒரு மனிதன் ராஜாவுக்கு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறான். அவன் குஷ்டரோகி இருந்ததுனாலே இஸ்ரவேலில் சிறைப்பிடிக்கப்பட்ட வந்த ஒரு பெண் அவளுடைய வீட்டில் இருக்கிறாள். அவள் ஒரு ஆலோசனை சொல்கிறாள், நீ இஸ்ரவேலுக்கு போனினா உன்னுடைய குஷ்டத்தை சுத்தம் செய்து கொள்ளலாம் என்று. அந்த பெண்ணுடைய வார்த்தையை கேட்டு அவன் ராஜாவோட ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க வருகிறார். அவள் வரும்போது எலிசா சொல்லுகிறார், நீ யோர்தான் நதியில் போய் 7 முறை முழுகு, உன் குஷ்டம் சுத்தமாகிவிடு என்று சொல்லி. அவன் பயங்கர கோபம் உண்டாயிடுச்சு. இப்போ நான் வைத்தியம் பார்க்க போனேன், என்ன நினைப்பாங்க, ஏதோ சாறு கிரு போட்டு தடை கிடு சுத்தப்படுத்துவாங்க, ஏதோ மாத்திரை கத்திரை கொடுப்பாங்க தான் நினைப்போம். ஆனால் அவன் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தேசத்தில் யோர்தான் இங்கே ஒரு நதி ஓடுகிறது, அந்த நதியில் போய் 7 முறை நீ முழுகி எழுந்திரு, நீ குணமடைவாய் என்று சொல்லி. அவன் பயங்கர கோபம் வந்துருச்சு. அவன் திரும்பி கோபத்தோடு வருகிறான். இப்போ கூட இருந்த ஒரு வேலையால் சொல்லுகிறான், அந்த மனிதர் ஒரு பெரிய காரியம் சொல்லியிருந்தா செய்திருப்பா அல்லவா, ஒரு சின்ன காரியம் தானே சொன்னாரு, இதை போய் நீ செய்ய வேண்டியதானு கேட்கப்படும் போது அதுவும் நலமாக தான் இருக்குன்னு சொல்லி அவன் போய் மூழ்கி எழுந்திருக்கிறான். அவன் குஷ்டம் சுத்தமாகுது என்று பார்க்கிறோம். ஆனால் விடுதலை என்பது பல நிலைகளிலிருந்து உருவாகிறது, வார்த்தையிலிருந்து வருகிறது. பாவரிக்கசம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து மன்னிப்பு உண்டாகிறது. பரிசுத்தவாண்டிய ஆடை, பரிசுத்தவாண்டிய நிழல்கள், இப்படிப்பட்ட பல நிலைகளை நீங்களை பார்த்தீங்கன்னா தேவன் கிரியை செய்கிற என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 2 வாசிப்போம். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாய் இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெபாலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அனுப்பினான். இயேசுவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. இங்க பாருங்க, 100க்கு அதிபதியாக ஒருவன், அவரு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையில் இருக்கிறான். இயேசுவை கேள்விப்பட்டு அவர் வந்து தான் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார். அவங்க வந்து சொல்லுகிறார்கள், அவன் நமக்கு தேவாலயத்தை கட்டி கொடுத்து இருக்கிறான், ஒரு அதிகாரத்துக்குள்ளாக இருக்கிறான், நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரவன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, என் வேலைக்கான சொஸ்தமடைவான் என்று அவன் அனுப்புகிறான் என்று பார்க்கிறோம். அவன் விசுவாசப்படி அவனுக்கு தேவன் அங்கு நன்மை செய்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய சிந்தை மனிதனை குணப்படுத்துவதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அல்ல இறைமார்க்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பல நிலைகள்ல மார்க் 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுத்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே
ஸ்திரீகளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்தவளாய் அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இங்க பார்க்கிற இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்துல யபீரு என்று சொல்லப்படுகிற தன் மகள் மரண அவஸ்தை இருப்பதனாலே அவளை குணப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிட்ட வேண்டிக் கொள்கிறார். அதற்கு புறப்பட்டு போகிறார்கள். அப்படி போகிற வழியில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பெரும்பாடு உள்ள ஒரு பெரிய பெண் தனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டு செலவழித்து விட்டாள். சற்றாகிலும் அவளுக்கு குணம் கிடைக்கல. அவள் இயேசுவை கேள்விப்பட்டு அவள் வஸ்திரத்தை தொட்டால் போது எனக்கு குணமடி என்று அவள் நினைக்கிறாள். அவள் விசுவாசத்தை விட அவளுக்கு நன்மை கிடைப்பதாக பார்க்கிறோம். ஏதோ நாம் இறை சமூகம் பார்க்கிற பிரகாரம் இயேசு கிறிஸ்து ஊழிய காலத்தில் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஊழிய காலம் இதை விட நிறைய நடந்திருக்கிறது. நம்ம அதை சொல்ல முடியாது, சொல்லவும் நல்லா இருக்காது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு விசுவாசம் தான் ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்று பார்க்கிறோம். விசுவாசம் எல்லாம் கூடி என்று பார்க்கிறோம். விசுவாசம் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு நாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தன் ஆதி அப்போஸ்தல நாட்கள் நடைமுறைப்படுத்தினது பிரகாரம் நான் விரும்பினா அது அப்படியே நடக்கும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நம்முடைய விசுவாசமானது ஒரு பெரிய ஜெயம் கொள்ளக்கூடியது என்று பார்க்கிறோம். விசுவாசம் எல்லாம் கூடும் என்று பார்க்கிறோம். ஆனால் ஏதோ நம்ம வாசிப்பது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இந்நாள் வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயங்கள், அதனை எந்த கோணத்தை நாம் அடைந்து கொள்கிறோமோ பெற்று அதை அடைந்து கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்கு நம்ம சொல்லப்படுகிற பிரகாரம் தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற பிரகாரம் நம்ம இதை கடந்து போகப்பட வேண்டும். வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை உருவாக்கப்பட வேண்டும். தேவனுக்கு நமக்கு ஒரு உறவை நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 40 வாசிப்போம். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவர் நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகள் வருத்தப்படவில்லை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவரை சொஸ்தப்படுத்தினார். அதான் இறை சமூகம் பார்க்கிறோம். காலத்தின் அடிப்படைகளாக நாம் எந்த அளவு பலவந்த பள்ளி பண்றோமோ பற்றி கொள்ளலாம். காலங்கள் வெளிப்படும் போது இப்படிலாம் நாம் பேதுரு பவுல் அருமைநேசனுடைய நாட்கள் நடந்தது போல இலவசமா நம்ம அடைந்து கொள்ளலாம். நாங்களாம் நிறைய கண்களால் பார்த்து இருக்கிறோம் கடவுள் செய்ய வருகிறீங்களெல்லாம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் விசுவாசம் ஒரு பரிசுத்த வாழ்க்கை நாம் எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்கிறோம் அந்த அளவுக்கு நாம் அதை அடைந்து கொள்ளலாம் என்று சொல்கிறோம். அதனால வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இதனை வேதத்தில் வாசிப்பது மாத்திரமல்லாமல் ஒரு கோணத்தை நாம் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு நெல்லை கடந்து நம்ம தேவ சமூகத்தில் நம்ம நன்மை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் வேதம் நமக்கு நடைமுறைப்படுத்த பாவங்களை அறிக்கை செய்து நம்மை குணப்படுத்த கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா பாவம் ஒரு பக்கம் நம்மளோட வாழ்க்கை நன்மை பெறாதவரை தடை செய்யக்கூடியது. அல்லாம எந்த அளவுக்கு பாவரிக்கை செய்து சுத்தம் செய்து இறைவன் கொடுக்கப்பட ஒரு கோணத்தில் கடந்து போய் நம்ம அடைந்து கொள்ளலாம். எந்த ஒரு மனிதன் பலவந்தம் பண்ணுகிறான்னு பற்றி கொள்கிறான். தேவன் நன்மை செய்பவர்கள் விடாது இருந்தால் நீங்கள் அதை அடைந்து கொள்ளலாம். பெரிய அப்போஸ்தலருடைய காலங்கன்ற அவசியமே கிடையாது. அது ஒரு தேவ தீர்மான திட்டம், மனுக்குலத்தை மீட்கப்பட வேண்டும், அதை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்துக்கு முன்னாடி நம்ம எந்த அளவு பலவந்தம் பண்ணுகிறோம் பற்றி கொள்ளலாம். நல்ல உபாசத்திலும் ஜபத்திலும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில் கடந்து போகும்போது நம்முடைய எல்லா பெனவெடுத்து நம்ம நீக்கிக் கொள்ளலாம். அதனால் நம்ம வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் நமக்கு என்ன நடைமுறைப்படுத்தியிருக்க, எப்படி அதை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எப்படி செய்து கொள்ள, ஏன்னு காலங்காலமாக நமக்கு வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தை நிறைய வழிகளை வைத்திருக்கிறான். அதில் ஒரு பிரதான வழி பாவம் இல்லாமல் நான் தேவசம் கடந்த ஈஸியாக நான் நன்மை அடைந்து கொள்ளலாம். தேவோட பால் நம்மள இருக்கிற ஒரு பெரிய விஷயமே இல்லை. பலவீனங்கள் நாம் தேவனை தேடும்போது நம்ம நன்மை அடைந்து கொள்ளலாம். பலவந்தம் பண்ணணும், அப்படி நடைமுறைப்படுத்தும் நம்ம ஈஸியாக நம்ம அடைந்து கொள்ளலாம். அதுக்கு முடியாத ஒரு பட்சம் தான் நம்ம சொல்லுகிற ஊழியம்.
ஒரு தனி மனிதனே தேவசம் உட்கார்ந்து வாதாடி நடந்து கொள்ளலாம். அது மிஞ்சு சில தடைகள் இருந்தால் தான் ஊழியக்காரங்கிட்ட போகிற விஷயங்கள். நாமளே தேவசம் உட்காந்து நாம் நன்மை அடைந்து கொள்ளலாம், பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் பூமியில் காணப்படுற வியாதிகள் நாம் கற்பைவதனை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை சரியாக பற்றுக்கணும். நிறைய நாம் பிகினிங் ஊழியர்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணும்போது நிறைய வைத்தியத்தை தான் சொல்லுவார். நிறைய பேருக்கு அப்படி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆவிக்க வளவலை எல்லாம் மாறிடும். ஒவ்வொரு நிலைகளையும் நாம் கடந்து போகும்போது ஈஸியாக நான் நன்மை பெற்றுக் கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு காலத்தின் கட்டாயத்தில் தான் தேவன் நன்மை செய்கிற விஷயங்கள். நாம் எந்த அளவுக்கு ஆவிகளை வளர்ந்து போக எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். அதெல்லாம் இறைமாருக்கு நம்ம எதிர்பார்க்கணுமாக ஒரு வாசலை நாம் திறக்க நாம் எவ்வளோ வழிகளை சொல்லிக் கொடுத்துருக்குறோம். இல்லை ஏதோ ஒரு வழிகளை கடந்து போய் நம்முடைய பலவீனத்தை மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். நீங்கள் கடந்த போன ஆண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேன்சர் வியாதிலாம் குணப்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம சபையில் தான். அதே போல் சரீரத்தில் ஒரு அம்மா விருத்தாச்சாரம் உள்ளங்காலேருந்து உச்சந்தலம் பார்த்தீங்கன்னா படப்படையாக இருக்கும். மரத்தில் செதில் தோல் அப்படி இருக்கும். சும்மா இங்கேருந்து யாருனே தெரியாது, ஜாகம் பண்ணி தான் விட்டோம். ஒரு 2 வாரத்துக்கு அடுத்த பூர்ண விடுதலை கொடுத்தார். இப்படி நிறைய சாட்சி அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம எந்த அளவுக்கு தேவனை பற்றி கொள்கிறோம் அதுதான் விடுதலை. எந்த ஒரு கோணத்தில் போய் நாம் கடவுளை நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற நாம் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு வாசலில் கடந்து நம் தேவனை திறந்து கொள்ளப்பட வேண்டும். அதான் நம்ம தொடர்ந்து 5 செடி குடும்ப ஜபங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் ஜபங்கள், தேவனை சம்மந்த பாவரிக்கவனை நாம் சுத்தம் செய்து கொள்ளப்படும் போது நிச்சயமாக தீங்கு நம்ம வாழ்க்கையில் அணுகாது. ஏதோ குறைவு இருக்கிறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. அதனால் புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை தீராத விஷயம் நம்ம இன்னும் குற்றவாளியாக இருக்கிறோம் தேவ சமூகத்தில். எது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கொள்ளுங்கள். ஒன்று பாவமும் நமக்கு தடையாக இருக்கிறதா, ஆனால் தேவனை தேடுகிற விஷயத்தில் தடையாக இருக்கிறோம்களா? நிச்சயமாக என் ஆவிக்குள்ள 100% சொல்லுவோம், ஏதோ குறைவு இருக்கிறதுனால தான் நிரந்தரமாக வாழ்க்கையில் போராடி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் குறைவுகளை அறிக்கை செய்து தேவனை தேடும் போது நம்ம ஈஸியாக விடுதலாக்கி கொள்ளலாம். அதெல்லாம் இறைமார்க்கத்துக்குள்ள உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கடவுளுக்கு கேளுங்க, நான் என்ன குறையில் இருக்கிறேன், எனக்கு ஏன் நன்மை கிடைக்கல, என்ன காரணம்? அப்படி கேட்கும்போது கடவுள் அதை அறிவித்து உங்களை விடுதலை கொடுத்துருவாங்க. அதனால் இறை சமூகத்தில் நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக சாத்தானால் உண்டானாலும் நிரந்தரமாக இருக்கக்கூடாது. அதை போராடி நாம் ஜெயிக்கப்படும், கடவுளை கேட்டு நன்மை பெற்று நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். அதெல்லாம் வாழ்க்கை சுதாரித்து ஒரு பலசாலிகளை பலவான்களை நீங்களை காணப்படும்படியாக பிசாசு யுத்தம் செய்வதற்கு சரீரம் மிக முக்கியமானது. அதனால் சரீரத்தை பாதுகாத்து கொண்டு தேவசனம் எதிர்கொண்டு போக கர்த்தர் ஆயத்தப்படுத்துவராக. ஆமென்.